ஓகே. இப்போ நம்ம நான் சொன்னேன்ல, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கோட பைத்தான் கோட் காட்டுறேன். பாருங்க. ஈஸியா தான் இருக்கும். இவ்வளோதான் கோடே இவ்வளோ தான் இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும் எப்பயும் போல். இமேஜ் ப்ராசஸிங் மிஷின் லேர்னிங்கில் இன்ஸ்டால் பண்ணோம்ல லைப்ரரி, அதே மாதிரி இங்கே இன்ஸ்டால் பண்ணணும். ஜஸ்ட்டு இது என்ன கோடுன்னா, இப்போ ஒரு யாரோ ஒரு வேர்டு டைப் பண்ணுறாங்க, அதை ஆட்டோமேட்டிக்காக கூகுள் நமக்கு ரீட் பண்ணி சொல்லும்ல, அந்த கோடு இவ்வளோ தான். இதை நீங்கள் எவ்வளோ இடத்துல அந்த இதை வாட்ச் பண்ணியிருப்பீங்க. கூகுளில் டைப் பண்ணுவீங்க, ட்ரான்ஸ்லேட் பண்ண போதில் அந்த வேர்டை ரீட் பண்ணுமா, கோடே இவ்வளோ தான் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி ஏன்னா அவங்க லைப்ரரியில் டிஃபால்ட்டாக செட் பண்ணிட்டாங்க. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கோட கொஞ்சம் அதோட கான்செப்ட்ஸ், தியரி கான்செப்ட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குவோம். அப்புறம் தான் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேயா? ஃபஸ்ட்டு எப்படி சொல்லலாம், ஆனால் ஃபஸ்ட்டு மெத்தடு ஸ்பீச் ரெகக்னிஷன் தான். இது ஆல்ரெடி தெரியும், இப்போ தான் உங்களுக்கு சொன்னேன். ஸ்பீச் ரெகக்னிஷன் மீன்ஸ் எவ்வளோ இடத்துல பாட்லாம் நம்மகிட்ட பேசும் பார்த்துருக்கீங்களா, கஸ்டமர் சர்வீஸ் பேசுகிறாங்கள, வாய்ஸ் கால் ஃபோன் பண்ணி நீங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒன்று செட் பண்ணியிருக்காங்களே, நம்பர் 1 ப்ரெஸ் பண்ணவும், நம்பர் 2, அது நம்மகிட்ட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது. ஆனால் அது ஒரு ஹியூமன் பேசுகிற மாதிரி தானே இருக்குது. அது மாதிரி தான் ஹெல்த் கேர் அப்ளிகேஷன்லாம் போனீங்கன்னா அதுவே உங்கள்கிட்ட பேசும். உங்களோட ப்ராப்ளம்ஸ் என்னது, என்ன இது இருக்குது, அதெல்லாம் கேட்டு உங்களுக்கு அது எப்படி சொல்லனா எப்படி க்யூர் பண்ணுறதுன்னு ஒரு வே காட்டும். அதுவே கரெக்டாக காட்டும். இதை போட்டுருக்கு பாருங்கள், எமோஷன் ரெகக்னிஷன். நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா, சேடாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரியலாக ஒரு ஹியூமன் பேசுகிற மாதிரியே பேசும் உங்கள்கிட்ட. இந்த இப்படி தான், இந்த மாதிரி தான் இருக்கும். பிபிடி ஒன்று இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஸ்பீச் ரெகக்னிஷன். நீங்கள் பேசுகிற ஸ்பீச்சை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேசுகிற வேலையை அது உங்கள்கிட்ட ரிட்டன் பேசணும். அதுக்காண்டி அதுக்கும் நம்ம அந்த மெத்தட்ஸ்லாம் பார்த்தோம்ல, ப்ரீ ப்ராசஸிங், அது எல்லாமே நடந்து ஒரு லாங்குவேஜாக மாடலாக க்ரியேட் ஆகி நமக்கு ஆன்சர் கொடுக்க ஆரம்பிச்சிடும். பெர்ஃபெக்டாக கொடுக்கும். இதாக பாருங்க, எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், டிக்டேட் பண்ணுற இடத்துல யூஸ் பண்ணலாம்ல டேரெக்டாக. ஏதோ நம்மளால் டைமுக்கு பண்ண முடியல, ஒரு ரோபோட்டை செட் பண்ணி இல்லை ஒரு மாடல் செட் பண்ணி பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பேசும்ல. அது மாதிரி தான் வாய்ஸ் ஸ்டைலிங் இதாக போட்டிருக்கா. இந்த சிரி, அலெக்சாட்டெல்லாம் இவங்களுக்கு கால் பண்ணுன்னு சொன்னால் அதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக போய் கால் பண்ணுதா. இப்போ அதுக்கு வந்து கால் பண்ணுன்னா அது ரெஸ்பான்ஸ் ஒரு ஆக்ஷனில் பண்ணுதுல்ல, அது மாதிரி தான் ஸ்பீச்சை புரிஞ்சுக்கிட்டு அதுக்குரிய மீனிங்ஃபுல்லாக அது என்ன பண்ணணுமோ அதை பண்ணுது. இந்த ஹியூமன்ஸ் எப்படி லெசன் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அதுவும் நடக்கும். அதுக்கு மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம்ல, அது மாதிரி தான் நிறைய மெத்தட்ஸ். இப்போது நம்ம பேசுகிறத அது வந்து ஃபஸ்ட்டு வேர்டாக எடுத்துக்கிறாது. ஒரு சொன்னோம்ல, நம்ம பிரிக்கும்ல ஃபஸ்ட்டு. அந்த பைகிராம், யூனிகிராம் பார்த்தோமா, எஸ்டி. இப்போ ஒரு வேர்ட் இருக்குன்னா அதை தனித்தனியாக பிரிச்சுக்கணும். பிரித்து அதை 0s and 1s ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அதுக்கு வேர்ட்ஸ் தெரியாது, 0s 1s தான் தெரியாது. இதெல்லாம் காட்டுது பாரு நம்ம பார்த்த மெத்தட்ஸ். ப்ராக்மெட்டிக்ஸ், டிஜிட்டேஷன், இதெல்லாம் மெத்தட்ஸ் எல்லாமே. இந்த நாய்ஸ் ரிமூவ் பண்ணுற மெத்தட் தான் இருக்குங்க. நாய்ஸ் கேன்சலிங் மைக்ரோஃபோன்ஸ், 2 mic, 1 facing speaker, the other ways ambient noise is roughly. இந்த மாதிரி எவல்யூஷன் ஆஃப் வாய்ஸ் ரெகக்னிஷன் இருக்குது பாருங்களேன். பேட்டர்ன் மேட்சிங், டிக்டேஷன், இன்ட்ராக்டிவ் வாய்ஸ் ரெகக்னிஷன், ஸ்பீச் இன்டெகிரேஷன் இன்டு அப்ளிகேஷன். ஒரு அப்ளிகேஷன்கிட்ட பேசுகிறது, இன்ட்ராக்டிவாக ஒருத்தவங்கள்ட்ட ஹியூமன் பேசுகிற மாதிரி பேசுகிறது, நம்ம பேசணும்னு நினைக்கிறத ரோபோட் வச்சு டிக்டேட் பண்ண வைக்கிறது. இந்த மாதிரி தான் அது ரெகக்னைஸ் பண்ணும். பார்ட் பை பார்ட்ஸாக, பார்ட்ஸ் அண்ட் பார்ட்ஸாக அதை ரெகக்னைஸ் பண்ணி நம்ம என்ன ஸ்லாங்லையோ எப்படி சொல்லணும்னா என்ன எமோஷனோட பேசணுமோ அதே சேம் எமோஷன் லெவலில் அது நம்மகிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும். லைக் சேட் பாட்லாம் பார்த்துருப்பீங்க, அது மாதிரி தான் சேட் பாட். சேட் பாட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நிறையா ப்ளஸை பார்த்துருப்பீங்க வெப்சைட்டில் ஃபுல்லாக. இப்போ ஃபுல்லாகவே அங்கே ஒரு ஹியூமனுக்கு பதிலாக ஒரு சேட் பாட்டே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தேவையான ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டில் எல்லாத்துலேயுமே அதுவே ரிப்ளை பண்ணிடுது. இதெல்லாம் ரெகக்னைஸ் பண்ணி நமக்கு ஆன்சர் கொடுக்குதுல்ல. இந்த மாதிரி தான் இப்போ ஒரு கோடு பார்ப்போம். இந்த கோடு தான் இப்போ காமிச்சேன்ல. இதுக்கு வந்து எப்பயும் போல் நம்ம ஸ்டார்ட்டில் போய்ட்டு பைத்தானில் அந்த இதில் போய்ட்டு லொக்கேஷன் போய்ட்டு 2 இதுக்கு தான் இது வந்து இன்ஸ்டால் பண்ணணும். என்னென்னு நான் சொல்லிடுறேன். ஒன்று வந்து ஜிடிடிஎஸ், இன்னொன்று வந்து ப்ளே சவுண்டுன்னு ஒரு லைப்ரரி இருக்குது. இந்த 2 இன்ஸ்டால் பண்ணாலே போதும். ஓஎஸ் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டோம் நம்ம.
ஜிடிடிஎஸும் ப்ளே சவுண்டு இன்ஸ்டால் பண்ணிட்டாலே போதும். இப்போ நான் டைப் பண்ணி காட்டுறேன் பார்த்துக்கோங்க. சில நேரம் பிப் இன்ஸ்டால் ப்ளே சவுண்டு போட்டிங்கன்னா ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஏன்னா என் வெர்ஷன்னாலயா என்னன்னு தெரில. சில நேரம் அப்படி ஒர்க் ஆகலைன்னா இதை நான் அந்த காமிச்சிருக்கேன் பாருங்க கமெண்ட் லைனில், இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ப்ளே சவுண்டுக்கு வெர்ஷன் இருக்குது 1.2.2. இதை எடுத்திங்கன்னா இந்த கோடு நல்லா ஒர்க் ஆகுது. ஓகே, சில நேரம் சில வெர்ஷனை பொறுத்து ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகலைன்னா இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி காட்டுறேன். இப்போ மேலே சிஎம்டி ஓப்பன் பண்ணிடுங்க. பிப் இன்ஸ்டால் ஜிடிடிஎஸ். ஓகே, ஜி ஸ்மால் லெட்ரு, டிடிஎஸ் கேப் லெட்ரு. ஓகே, இப்போ நான் என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்க. ரெக்யர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபை, ஏன்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பிப் இன்ஸ்டால் ப்ளே சவுண்டு அப்படியே டைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடு காட்டும். இது நான் பண்ணிவிட்டு ரன் பண்ணேன், என் கோட் ரன் ஆகலை. அதுக்காண்டி என்ன செஞ்சேன், ப்ளே சவுண்டோட வெர்ஷன் பழைய வெர்ஷன் எடுத்தேன். அதான் அந்த 2 பாயிண்ட் காமிச்சேன்ல, அது அவ்வளோதான். இது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது வரலன்னா இது ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் கோடை இப்போ நான் ரன் பண்ணி காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரன் பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட்னு எனக்கு வந்துட்டு சிஸ்டம் என்கிட்ட பேசிட்டு என்னோட பைத்தான் அந்த ஃபோல்டருக்குள்ளே பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆடியோ ஃபைல் கிரியேட் ஆயிரும். இப்போ பாருங்க காட்டுறேன். ஆடியோ ஃபைலில் வெயிட் பண்ணி எடுக்கிறேன். இப்போது வந்து எனக்கு வந்து ஹெட்ஃபோன் நீங்கள் லேப்டாப்பில் மாட்டிகிட்டே ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். பிசி லேப்டாப்பில் ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து அந்த ஆடியோ எனக்கு பேசிடுச்சு, ஆல் தி பெஸ்ட்னு சொல்லிடுச்சு. இப்போ அதை வந்து ஒரு ஆடியோ ஃபைலாக டவுன்லோடும் போட்டு வச்சுருக்கோம். அதை நான் இருக்கும் சர்ச் பண்ணி காட்டுறேன். ஃபோல்டரில் காணும். வெயிட் பண்ணுங்க காட்டுறேன். டெக்ஸஸில் நினைக்கிறேன். இது வந்து நான் இந்த லொக்கேஷனில் தான் கோடை ரன் பண்ணியிருக்கேன்னா, அதனால் அது இந்த பாத்தில் போயிட்டு சேவ் ஆகிருக்கும். இப்போ நான் அதை போய் தான் எடுக்கணும். சிக்குள்ளே, யூசர்ஸ்குள்ளே, விண்டோஸ்குள்ளே, ஆப் டேட்டாக்குள்ளே, இதுக்குள்ளே போய் தான் எடுக்கணும். இருங்க, அதை நான் இங்கேயே போயிடுறேன். நம்ம கமெண்ட் ரம்ட்டு இது வழியாகவே போயிடலாம். அந்த லொக்கேஷனுக்கு போகணும், அதனால் ஈஸியாக எப்படி போயிடலாம். ப்ரோக்ராம்ஸ்குள்ளே பைத்தான் 3.31க்குள்ளே என்எல்பிங்கிற ஃபைலுக்குள்ளே இருக்குது. என்எல்பி காட்டுறேன். என்எல்பி வந்து நான் குவிக் அக்சஸில் இருக்கான் காட்டுறேன். இந்த இருக்குது என்எல்பிங்கிற கோடு இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். நான் பெர்சன்ட் சர்ச் பண்ணி காட்டுறேன். நம்ம ஃபைல் பேர் என்னது, exam.mp3 தானே. எக்ஸாம் இதில் இல்லை, எக்ஸாம் வரும். சீக்கிரம் ஒன்லி சர்ச் பண்ணிடுவோம் டேரெக்டாக. சர்ச் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். இது இப்போ இன்னைக்கு நான் கொடுத்துருக்கேன் கோடு இவ்வளோ தான், பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் அப்படியே டைப் பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணி. நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் என்ன அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே என்ன கொடுத்தாலும் அதை ஸ்பீச் பண்ணிடும், சேவ் பண்ணிடும், அவ்வளோதான்.
எடுத்து மட்டும் காட்டுறேன். எதில் சேவ் ஆச்சுன்னு தெரியல. நீங்கள் வந்து உங்கள் பார்த்து உங்களுக்கு பிசியில் எங்கே இருக்கோ பார்த்து எடுத்துருங்க. இது நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டிருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதுவே அந்த ஹால் தி பெஸ்ட் அப்படின்னு அதுவே சொல்லும். ஓகே, இப்போ எனக்கு அந்த ஃபைலை மட்டும் தேட முடியல. exam.mp3ன்னு நீங்கள் இந்த பாருங்கள். யூசர் விண்டோஸ் ஆப் டேட்டா லோக்கல் ப்ரோக்ராம்ஸ் பைத்தான் 3.1ல் என்எல்பி இருக்குது. இந்த ஃபைல் எங்கே இருக்கோ அந்த இடத்துல இந்த exam.mp3ங்கிற ஃபார்மெட்டில் ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகி சேவ் ஆயிரும். நீங்கள் அதை ப்ளே பண்ணி கூட கேட்டுக்கலாம், எப்பயும் போல உங்கள் பிளேயர் மாதிரி. ஓகேயா, எனக்கு அந்த லொக்கேஷன் கெட் பண்ண முடியல, அவ்வளோதான். இப்போ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கோடை நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஃபஸ்ட் எப்பயும் போல் இம்போர்ட் OS லைப்ரரி, நம்ம லைப்ரரி. அடுத்து ஃப்ரம் GTDS இம்போர்ட் GTDS. இது வந்து நமக்கு தேவைப்படுற லைப்ரரி. இந்த லைப்ரரியில் தான் ஆடியோவை கெட் பண்ண முடியும். லைக் எப்படின்னா ஆடியோவில் டெக்ஸ்ட்டை கெட் பண்ணி ஆடியோவாக சேஞ்ச் பண்ணக்கூடிய மெயின் லைன் இது தான். நெக்ஸ்ட்டு ஃப்ரம் ப்ளே சவுண்ட் அண்ட் இம்போர்ட் ப்ளே சவுண்ட். இந்த லைன் வந்து என்னென்னா அந்த லைப்ரரி, இந்த லைப்ரரி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ நான் சொன்னேன்ல, நம்ம கொடுத்த டெக்ஸ்ட் அது பேசிச்சா நம்மகிட்ட ஒரு ஆடியோவாக சொல்லிச்சா, அதுக்கு இந்த லைப்ரரி. இப்போ வந்து டெக்ஸ்ட்டில் ஒரு வேரியபிள், இது வந்து ஒரு வேரியபிள் தான். இதை வந்து நான் ஒரு வேர்டு கொடுத்துட்டேன், ஆல் தி பெஸ்ட்டுன்னு. லாங்குவேஜ் EN கொடுத்துருக்கேன். EN கொடுத்தா இங்கிலீஷ், உங்களுக்கே தெரியும். ஓகேயா, இங்கிலீஷ் EN கொடுத்துட்டேன். இப்போ தான் மெயினான GTDS கால் பண்ண போகிறோம். இது ஒரு வேரியபிள் OBJன்னு வச்சுருக்கேன். அவங்க ஆப்ஜெக்ட்னு இப்படி வச்சுருக்காங்க, நம்ம என்ன வச்சுக்கலாம், என்ன வேரியபிள்லாம் வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு GTDS, நம்மளோட மெயின் இதுதான் லைப்ரரி. அதுக்குள்ளே டெக்ஸ்ட் கொடுத்துட்டோம். டெக்ஸ்ட் என்னன்னா, டெக்ஸ்ட் எங்கே இருக்கோ அந்த வேரியபிளை கொடுக்கணும், அவ்வளோதான். டெக்ஸ்ட்னு தான் வச்சிருக்கேன், அதனால் டெக்ஸ்ட் ஈக்குவல் டெக்ஸ்ட்னு இருக்குது. இதை பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. லாங்குனா என்னதுன்னா லாங்குவேஜ், என்ன லாங்குவேஜ் கொடுக்க போகிறோம், இங்கிலீஷ். இங்கே நம்ம ஒரு வேரியபிளில் செட் பண்ணிட்டோம், என்ன லாங்குவேஜோ அதை இங்கே கொடுத்துட்டேன். ஸ்லோ ஃபால்ஸ், இது என்னன்னா ஸ்லோவாக டெக்ஸ்ட்டை வந்து ரீட் பண்ணி ஸ்லோவாக சொல்லும். ஸ்லோவாக சொல்லணும்னா ட்ரூ கொடுத்துக்கலாம், வேணான்னா ஃபால்ஸ் வச்சுக்கலாம். இப்போ இது வந்து சேவ் பண்ணுறக்கூடிய லைனு. இது வந்து ப்ளே பண்ணி கேட்கணும்னா இது அவ்வளோதான். இப்போ நான் வேர்டை வேறு மாற்றுறேன், ஏதாவது நம்ம வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுற மாதிரி கொடுக்குறேன். ஓகே, டே என்ன பண்ணுறேன் அந்த மாதிரி பேசலாம் பார்ப்போம். ஆனால் பட் நம்ம இங்கிலீஷ் கொடுத்துருக்கோம், அதை எப்படி லிசன் பண்ணுவோம். கரெக்டாக சொல்லுது. நீங்கள் அதை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாயிருக்கு. டே என்ன பண்ணுற அப்படின்னு பேசுது நம்மகிட்ட. இவ்வளோ தான். இப்போ நான் அந்த ஸ்லோவாக ட்ரூ வச்சு செட் பண்ணி பார்க்குறேன், ஸ்லோவாக பேசுதான் எடுப்பேன். இவ்வளோ தான். இது நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள், நல்லா ஃபன்னாக இருக்கும் இந்த கோடு. நீங்கள் என்ன கொடுத்தாலும் அப்படியே பேசும். இது ரொம்ப ஸ்லோவாக பேசுது, அதோட இது கொஞ்சம் கரெக்டான ஸ்பீடில் பேசுது, இது ஸ்லோவாக பேசுது, அவ்வளோதான். இந்த கோடு நல்லாயிருக்கும், நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இது இவ்வளோ தான் NLP. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு மாற்றி தெரிஞ்சாலே போதும். இதில் வந்து நீங்கள் எப்படி சொல்லலாம், அடுத்தடுத்து போகணுன்னா கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். டோக்கனைசேஷன், வேர்ட் சம்மரைசிங், பேக் ஆஃப் வேர்ட்ஸ், இதெல்லாம் கிளாஸிஃபிகேஷனில் போயிடும். பெரிய வேர்ட்ஸை கொடுத்து இமெயில் கிளாஸிஃபிகேஷன், அதெல்லாம் அடுத்தடுத்த அட்வான்ஸானது. நமக்கு கொஞ்சம் பேசிக்காக NLPனா என்னன்னு தெரிஞ்சாலே போதுமானது. ஓகே, இது ஒரு கோட் ரன் பண்ணி காமிச்சு, இந்த கோட் ரன் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம நியூரல் நெட்ஒர்க்ஸு, லைக் எப்படின்னா ரோபோட்டில் இந்த AI எப்படி யூஸ் ஆகுது, இதெல்லாம் பார்க்க போகிறோம். இதெல்லாம் கொஞ்சம் தியரி கான்செப்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அதுதான். ஓகே, அதோட டாபிக் ஓவர். இதுதான் NLP. இவ்வளோ தான் NLP, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்கோம், வேறு இன்னொரு கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறது. கோடை லைப்ரரி இம்போர்ட் பண்ணிக்கிட்டோம், டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு, இது ஒரு வேரியபிள் தான். லாங்குவேஜ்னு ஒரு வேரியபிள் வச்சு அதில் என்ன லாங்குவேஜோ கொடுத்துட்டோம். இங்கே வந்து வேறு லாங்குவேஜ் இருக்குது, பட் நமக்கு இங்கிலீஷ் தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறோம், அதனால் IN கொடுத்துட்டேன். GTDS இது பாஸ் பண்ணியிருக்கேன் சொல்லிட்டேன்ல. டெக்ஸ்ட்டு லாங்குவேஜ் பாஸ் பண்ணியாச்சு. ஸ்லோவாக வேணுமா ஸ்லோவாக, ஃபாஸ்ட்டானா அவ்வளோ ஃபாஸ்ட் கிடையாது, நார்மல். சேவ் பண்ணுறதுக்குரிய லைன் ப்ளே பண்ணியாச்சு. ஓகேயா, டே என்ன பண்ணுறான்னு இருக்கேன், சாப்பிட்டியா அப்படிங்கப்பா. இது நம்ம பண்ணுறது தான், ஃபன்னாக இருக்குது, நல்லாயிருக்கு. அப்படியே நான் வந்து ரொம்ப எக்ஸாக்டாக பேசாதுன்னு நினச்சேன். இது நம்ம பேசுகிற மாதிரி சாப்பிட்டியா கேட்டால் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குது, சாப்பிட்டியாடா அப்படின்னு வருமா. ரன் பண்ணுறேன், ஏன்டா ஹெட்ஃபோனில் அப்படி நான் ஹெட்ஃபோன் போட்டிருக்கேன், எனக்கு அப்படியே கேட்குது. நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு பாருங்கள், இந்த கோட் அப்படியே உங்களுக்கு ப்ளே பண்ணி கேட்கும். சாப்பிட்டியாடா அப்படின்னு கேட்குது, நல்லாயிருக்கு. யா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நியூரல் நெட்வொர்க் டாபிக் பார்க்க போகிறோம். அது வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நியூரல் நெட்வொர்க்னால் ஆல்ரெடி எல்லாத்துலேயுமே மிக்சிங் ஆகி வரும். டீப் லேர்னிங்லேயும் கொஞ்சம் வரும், இமேஜ் ப்ராசஸிங்லேயும் வரும், NLPலேயும் வரும்.
ஏன்னா இது வந்து அல்காரிதம் லைக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வெக்டார் அப்படி போயிடும். பேக்ரவுண்டில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு படிக்க போகிறோம், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் நியூரல் நெட்வொர்க் பார்க்க போகிறோம்.